Hey guys, welcome back to my channel Learn Physics with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஹை frequency modalityயான ஷார்ட் வேவ் டயத்தெர்மி பத்தி தான் பார்க்க போறோம். ஷார்ட் வேவ் டயத்தெர்மினா என்ன and அதோட பிரின்சிபல்ஸ் என்ன and அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு அதோட வர்க்கிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு less than 15 minutesல நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஷார்ட் வேவ் டயத்தெர்மி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு வேர்ட்லயே இருக்கு. டயத்தெர்மினா என்ன அப்படின்னா ஹீட்னு அர்த்தம். ஓகேவா? டயத்தெர்மி அப்படின்னா ஹீட். ஷார்ட் வேவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு ஷார்ட் வேவ்ஸை வச்சு நமக்கு ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஷார்ட் வேவ் எதுக்கு நடுவில் இருக்கு அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ்க்கும் மைக்ரோவேவ்ஸ்க்கும் நடுவில் இந்த ஷார்ட் வேவ் இருக்கும். நம்ம வேவ் லென்த் படிச்சிருப்போம் இல்லையா? சுதர் அந்த வேவ் லென்த்ல நமக்கு ரேடியோ வேவ்ஸ்க்கும் மைக்ரோவேவ்ஸ்க்கும் நடுவில் நமக்கு ஷார்ட் வேவ் ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஓகேவா? இந்த ஷார்ட் வேவ் ரேடியோ வேவ்ஸ்னால நமக்கு ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்றோம். இதுதான் ஷார்ட் வேவ் டயத்தெர்மி. இந்த ஷார்ட் வேவ் டயத்தெர்மி ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குவா, அதாவது நிறைய ஃப்ரீக்வன்சி வச்சு ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அது நமக்கு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ இதோட டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி electromagnetic high frequency electromagnetic waves of இதோட frequency எவ்வளவு அப்படின்னா 10 to the power 7 and 10 to the power 10 hertz இருக்கு. ஓகேவா? இதோட வேவ் லென்த் 30 to 3 மீட்டர் இதோட வேவ் லென்த் இருக்கு. ஆனா நம்மளோட தெரபியூட்டிக்கா நம்ம யூஸ் பண்றது எவ்வளவு அப்படின்னா 27.12 மெகாஹெர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது நம்ம வேவ் லென்த் 30 to 3 மீட்டர் நம்ம வேவ் லென்த் யூஸ் பண்ணாலும் நம்ம அக்யூரேட்டா பார்க்கும்போது 27.12 மெகாஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்றோம். இதுதான் ஷார்ட் வேவ் டயத்தெர்மி. ஓகேவா? ஷார்ட் வேவ் டயத்தெர்மி அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் வேவ்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை வச்சு நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் பண்றோம். இது ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எவ்வளோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 10 to the power 7 and 10 to the power 10 ஹெர்ட்ஸ் இருக்கு. இதோட வேவ் லென்த் 30 to 3 மீட்டர் இருக்கு. நம்ம அக்யூரேட்டா யூஸ் பண்ற தெரபியூட்டிக்கா யூஸ் பண்ற வேவ் லென்த் 27.12 மெகாஹெர்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இதோட பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு எப்படி இது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறதா இதோட பிரின்சிபல். ஓகேவா? இப்போ இந்த பிரின்சிபல்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா இந்த பிரின்சிபல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலா எல்லா சர்க்யூட்ல இருக்கிற மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இதுல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இதுல மேஜரா என்ன அப்படின்னா நமக்கு ரெண்டு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தேவைப்படுது. ஒண்ணு என்ன அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா இண்டக்டன்ஸ். ஓகேவா? கெப்பாசிட்டன்ஸ், இன்னொன்று இண்டக்டன்ஸ். இந்த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் மூலமா தான் நமக்கு இந்த ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ இது ரெண்டுமே, அதாவது இதோட சைஸ் ரெண்டுமே ஸ்மாலா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இது ஸ்மாலா இருந்தது அப்படின்னா நமக்கு ஹை ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதே கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் நமக்கு லார்ஜா இருக்கு அப்படின்னா நமக்கு லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். நார்மலா ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் மூலமா இது ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம கெப்பாசிட்டன்ஸ் இல்லைன்னா இண்டக்டன்ஸ் இந்த ரெண்டுமே எடுத்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். இந்த கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் எந்த இது மூலமா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா லோ ஓமிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? லோ ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் மூலமா இது ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரெண்டுமே நமக்கு ஸ்மாலா இருக்கும்போது இதுதான் இதோட பிரின்சிபல். ஓகேவா? இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஷார்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா நமக்கு மெஷின் சர்க்யூட் அப்படிங்கிற ஒரு சர்க்யூட் இருக்கு. ஓகேவா? மெஷின் சர்க்யூட். இந்த மெஷின் சர்க்யூட் இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா பேஷண்ட் சர்க்யூட். ஓகேவா? பேஷனுக்கு டெலிவர் பண்றதுக்கு ஒரு தனியா சர்க்யூட் இருக்கு. இது பேஷண்ட் சர்க்யூட் இல்லைன்னா ரிசோனேட்டர் சர்க்யூட். ஓகேவா? பேஷண்ட் சர்க்யூட் இல்லைன்னா ரிசோனேட்டர் சர்க்யூட். இதே மெஷின் சர்க்யூட்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா
மெஷின் சர்க்யூட் இல்லைனா வந்து ஆக்சிலேட்டர் சர்க்யூட். ஓகேவா, இந்த ரெண்டு சர்க்யூட்டும் சேர்ந்து தான் வந்து நமக்கு ஷார்ட் வேவ் டயத்தெர்மியை வந்துட்டு ரேடியேஷன் வந்துட்டு ப்ரொடியூஸ் வந்து பண்ணி பேஷண்ட்க்கு வந்து எமிட் வந்து பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயக்ராமில் வந்து பார்க்கலாம். ஓகேவா, இந்த டயக்ராமில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம தியரியை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா நமக்கு மேஜராக ஒரு கரண்ட் நம்ம ஒரு இன்புட் வந்து கொடுப்போம். ஓகேவா, இங்கே வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்டை தான் நம்ம வந்து இன்புட்டாக வந்து கொடுக்கணும். ஸோ தட் அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து இன்புட்டாக வந்து போகுது. இப்போ இதில் வந்து நமக்கு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மரே நமக்கு தெரியும், ஒன்று வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மரில் ரெண்டு டைப் அப்படின்னு தெரியும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இருக்கிற கரண்ட்டை விட நமக்கு அதிகமான வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது என்ன பண்ணும், நமக்கு வந்து இருக்கிற வோல்டேஜ் கரண்ட்டை விட நமக்கு கம்மியான வோல்டேஜ் வந்து கொடுக்கும். ஓகேவா, இப்போ வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மே இருக்குது, ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருமே வந்துட்டு இருக்குது. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு பிரைமரி காயில் இருக்கும், இன்னொன்று செகண்டரி காயில் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது என்னது, நம்ம கொடுக்குற வோல்டேஜை விட கம்மி பண்ணி கொடுக்கும். ஓகேவா, அப்போது இதில் பிரைமரி காயில் வந்துட்டு அதிகமாக இருக்கும், அதாவது இந்த காயில் லூப்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து அதிகமாக இருக்கும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில். இதே செகண்டரி காயில் இருக்கு இல்லையா, அந்த செகண்டரி காயில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து செகண்டரி காயில். இந்த செகண்டரி காயில் வந்து கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. எவ்வளோ அப்படின்னா 20% வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்குது. இதே இங்கே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை விட அதிகப்படுத்தி வந்து கொடுக்கும். ஸோ தட் இங்கே வந்து பிரைமரி காயில் வந்து கம்மியாக இருக்கும், இந்த செகண்டரி காயில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா நிறையா வந்துட்டு இருக்கும். ஓகேவா, செகண்டரி காயில் வந்து நமக்கு நிறையா வந்துட்டு இருக்கும். இது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ தட் இதில் ரெண்டு சர்க்யூட் இருக்குது, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இப்போது இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன அப்படின்னா நமக்கு இங்கேருந்து நமக்கு செகண்டரி காயில் வந்து வந்துட்டு செகண்டரி காயிலுக்கு அப்புறம் நமக்கு இங்கேருந்து இது வந்து என்ன அப்படின்னா ஃபிலமெண்ட். ஓகேவா, இது பேர் வந்து ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட்டு கூட போய் இது வந்து கனெக்ட் வந்து ஆகுது. ஓகேவா, ஸோ தட் இது வந்து ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட் கூட போய் கனெக்ட் வந்து ஆகுது. என்னது அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இந்த ஃபிலமெண்ட்லேருந்து நமக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து வரப்போகுது, ட்ரையோட் வால்வ். இந்த ட்ரையோட் வால்வ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சைடு வந்து இந்த ஃபிலமெண்ட் வந்து எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணிகிட்டே இருக்கும், கரண்ட் கொடுக்கும்போது எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் இந்த எலக்ட்ரான்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த சைடு நமக்கு ஒரு பிளேட் வந்துட்டு இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா ஆனோட் பிளேட். ஆனோட் பிளேட் அப்படின்னா பாசிட்டிவ் பிளேட்ஸ். ஓகேவா, ஸோ இது நெகட்டிவாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆனோட் பிளேட் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நமக்கு ஒரு கேட் மாதிரி ஒன்று இருக்குது. இது பேர் வந்து என்ன அப்படின்னா கிரிட் வால்வ். இது பேர் வந்து என்ன அப்படின்னா கிரிட் வால்வ். ஓகேவா, இந்த கிரிட் வால்வ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எப்பயுமே நெகட்டிவாக வந்துட்டு இருக்கும். எப்போல்லாம் நமக்கு எப்பயுமே வந்து நியூட்ரலாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா, நியூட்ரலாக இருக்கனால என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே எப்படியே இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே எப்படியே பாஸ் ஆகி நமக்கு இங்கே ஆனோடுக்குள்ளே வந்து போயிடும். ஆனோடு வந்து அப்சர்வ் பண்ணி அடுத்த சர்க்யூட்டுக்கு வந்து பாஸ் வந்து பண்ணும். ஒரு சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிரிட் வால்வ் வந்து நெகட்டிவாக வந்து ஆக்ட் வந்து ஆகும். அப்போ கிரிட் வால்வ் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த நெகட்டிவ் வந்து நமக்கு ரிப்பல் வந்து ஆகும். ஸோ தட் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து அலோவ் பண்ணாது. இந்த மாதிரி இது இடத்துக்கு இது பண்ணுற மாதிரி இது வந்து கிரிட் வால்வ் வந்து நெகட்டிவ் இல்லைன்னா பாசிட்டிவ் வந்து ஆக்ட் வந்து ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து கிரிட் வால்வ். இது எல்லாமே சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரையோட் வால்வ். ஓகே, இது எல்லாமே சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரையோட் வால்வ். இப்போ இது வரைக்கும் நமக்கு ஓரளவு கிளியராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி காயில் வந்து இந்த ஃபிலமெண்ட்டோட கனெக்ட் வந்து ஆயிருக்கு. இன்னொன்று இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு எண்டு வந்து நமக்கு அப்படியே போய் இதோட ஆக்சிலேட்டர் சர்க்யூட்டில் போய் வந்து கனெக்ட் வந்து ஆகும். இப்போ இந்த சர்க்யூட்டை மட்டும் நான் தனியாக வேறு கலரில் வந்து வரைகிறேன். இப்போ இதில் வந்து நமக்கு ஆக்சிலேட்டர் சர்க்யூட் அப்படிங்கிற ஒரு சர்க்யூட் வந்துட்டு இருக்கு. இந்த ஆக்சிலேட்டர் சர்க்யூட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சிலேட்டர் சர்க்யூட்டில் வந்து ஒரு ஆக்சிலேட்டர் காயில் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஒரு ஆக்சிலேட்டர் காயில் வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து ஆக்சிலேட்டர் சர்க்யூட். இது வந்து ஆக்சிலேட்டர் காயில். இதுக்கு வந்து C&D வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இதோட நேம் வந்து C&D. இந்த ஆக்சிலேட்டர் காயிலோட சேர்ந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கண்டென்சார் வந்துட்டு இருக்கு. இந்த கண்டென்சார் வந்து X and Y. இது வந்து ஒரு ஸ்டேபிள் கண்டென்சார். இந்த கண்டென்சாரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும்போது இது வந்து சார்ஜ் ஆகிக்கும். எப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லையோ அப்போ இதோட சார்ஜ்லாம் ரிலீஸ் பண்ணி அதாவது டிஸ்சார்ஜிங் ஆகி நமக்கு வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹெல்ப் வந்து பண்ணும். ஓகேவா, இதுதான் வந்து இதோட வேலை. இது வந்து என்ன அப்படின்னா ஆக்சிலேட்டர் சர்க்யூட். ஓகேவா, இது வந்து ஆக்சிலேட்டர் சர்க்யூட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆக்சிலேட்டர் சர்க்யூட்டுக்கு அப்புறம்
அந்த ஆக்சிலேட்டர் சர்க்யூட் பக்கத்துலேயே நமக்கு இந்த கிரிட் வால்வ் நம்ம சொல்லலாம். அந்த கிரிட் வால்வ் பக்கத்தில் இன்னொரு சர்க்யூட் வந்துட்டு இருக்கு. இது பேர் வந்து என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் காயில். இது பேர் ரெசிஸ்டன்ஸ் காயில், ஏஎன்பி ரெசிஸ்டன்ஸ் காயில். இந்த ரெசிஸ்டன்ஸ் காயிலோட சேர்ந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா கிரிட் லீக் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து என்ன அப்படின்னா கிரிட் லீக். இதே இங்கே வந்து இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா கிரிட் வால்வ். ஓகேவா, கிரிட் வால்வ் வேற, கிரிட் லீக் வந்து வேற. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து மெஷின் சர்க்யூட் வந்து பார்த்தாச்சு. மெஷின் சர்க்யூட்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இது கூட சேர்ந்து நமக்கு ஃபிலமெண்ட் வந்துட்டு இருக்கு. ஃபிலமெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து இங்கே ட்ரையோடு வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரையோட்ல வந்து நமக்கு ஒரு சைடு வந்து ஃபிலமெண்ட் இருக்கு, நெகட்டிவா எலக்ட்ரான் எமிஷன் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கிரிட் வால்வ் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிளேட் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஆக்சிலேட்டர் சர்க்யூட் இருக்குன்னு அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு கிரிட் லீக் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் காயில் வந்துட்டு இருக்கு. இப்போ ஃபைனலா இருக்கிறது பேஷண்ட் சர்க்யூட். ஓகேவா, இந்த பேஷண்ட் சர்க்யூட் வந்து என்ன அப்படின்னா அந்த பேஷண்ட் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு இதே மாதிரி நமக்கு ரெசிஸ்டன்ட், அதாவது ஆக்சிலேட்டர் காயில் பக்கத்தில் நமக்கு பேஷண்ட் சர்க்யூட் வந்துட்டு இருக்கு. இந்த பேஷண்ட் சர்க்யூட்டோட காயில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இந்த காயில் பேர் வந்து என்ன அப்படின்னா இஎன்எஃப் அப்படிங்கிறது இதோட காயில். அண்ட் இதோட காயில் பக்கத்தில் நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வேரியபிள் ரெசிஸ்டான்ஸ் வந்துட்டு இருக்கு. வேரியபிள் ரெசிஸ்டான்ஸ் அப்படின்னா இதோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது இப்படி போட்டு பேரலா போட்டு இந்த மாதிரி இருக்கும். இதான் வந்து வேரியபிள் ரெசிஸ்டான்ஸ். இந்த வேரியபிள் ரெசிஸ்டான்ஸ் வந்து HNK வந்துட்டு இருக்கு. இது கூட வந்துட்டு நமக்கு டிஷ்யூ வந்து அட்டாச் வந்து ஆயிருக்கும். எந்த டிஷ்யூ வந்து நம்ம ட்ரீட் பண்ண போறோமோ அந்த டிஷ்யூ வந்து இங்க வந்து அட்டாச் வந்து ஆயிருக்கும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு இதோட பேஷண்ட் சர்க்யூட். பேஷண்ட் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு HNK அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் ரெசிஸ்டார், இங்க வந்து ENF அப்படிங்கிறது ஒரு பேஷண்டோட காயில் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ தட் இது வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மெஷின் சர்க்யூட் வந்து பார்த்தோம். இதெல்லாம் மெஷின் சர்க்யூட். பேஷண்ட் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ENF காயில் வந்துட்டு இருக்கு, HNK வேரியபிள் கண்டென்சார் வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்துட்டு இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, ஸோ தட் நம்ம இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம ஒர்க்கிங் பற்றி வந்து பார்க்கலாம். இன்னும் வேறு ஏதாவது எலக்ட்ரோதெரப்பி மொடாலிட்டி பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.